தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே, பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். புதிய ஒரு வீட்டிற்கு குடி போகும்போது சிலர் நல்ல நேரம் அல்லது நல்ல நாள் என பார்ப்பது உண்டு. சிலர் அந்த வீட்டிற்கு குடி போவதற்கு முன்பதாக ஜப கூட்டம் வைத்து விட்டால் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி ஜப கூட்டம் வைப்பார்கள். இப்படியாக பலரும் பலவிதமாக சிந்திப்பது உண்டு. ஒரு வீட்டில் தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் தேவனுக்கு பிரியமானதை கடைபிடித்து அவரை ஆராதித்து அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதம் என்றால் என்ன? உண்மையான தேவனை வணங்கும் கிறிஸ்தவர்கள் ஏன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள்? பிரியமானவர்களே, தேவன் இல்லாத குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும், ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் என்பது ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும் ஒன்றாகும். ஆசீர்வாதம் என்பது ஜெபமாகவோ வேண்டுதலாகவோ வேத பகுதியின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளாகவும் இருக்கலாம். ஆசீர்வாதம் என்பது பெரும்பாலும் தேவனுடைய பாதுகாப்பு, மகிழ்ச்சி, ஞானம் மற்றும் தயவை ஒரு நபருக்கு அறிவிக்கும் நோக்கத்திற்கானது. பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்பது எபிரேய வார்த்தையான பராக் என்பதை மொழிபெயர்க்கிறது. அதாவது முழங்கால் படியுதல். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். வந்தனம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை உண்மையில் பராக் என்ற எபிரேய வார்த்தை ஆகும். கிரேக்க மொழியில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை மார்க்கரியோஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அல்லது நன்றாக இருப்பது என்பதாகும். அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து வருகின்றன. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றும் நிழல் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய தாசர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யோபு, யோசேப்பு, தாவீது, புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு, பர்னபா போன்றோர் செல்வந்தர்களாகவே வாழ்ந்தனர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 128:5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இரவு முழுவதுமாக போராடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:22ஆம் வசனத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த உலகில் நாம் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய குடும்பம் தான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தமது ஆசீர்வாதத்தின் ஒரு நபரை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அந்த குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே விதமாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணமாக லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகை என்ற மனிதனை இயேசு சந்தித்த போது சகைவை மட்டும் அவர் ஆசீர்வதிக்காமல் அவருடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர், ஆகவே குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, அதை பேணி பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இப்போதும் அது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளீர், கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.